ம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் அவங்க மனதிற்குள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வாழ்க்கையில் முன்னுக்கணும்னா முருகர் காலடியை பிடிக்கணும். அவர் காலடியை பிடிச்சா தான் அவர் அண்ணாந்தே அவர் முகத்தை நம்ம பார்க்க முடியும். அவர் முகத்தை பார்த்தா தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அடுத்தடுத்த படியை நம்ம ஏற முடியும். இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம கூட இருக்க காவல் தெய்வம் மாதிரி இந்த வெத்தலை தீபம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெத்தலை தீபத்தால் தான் நம்ம முருகன் காலடியை சரணடைய முடியும். அவன் காலடியை சரணடைஞ்சிட்டா அவன் நமக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பான். அவன் நம்ம நினச்சதெல்லாம் வாழ்க்கையில் முன்னுக்கு வரத்துக்கு உண்டான வழிகளை காட்டுவான். அந்த வழிகளை பிடிச்சிக்கிட்டு நம்ம ஓடிக்கிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம முருகன் தான் நமக்கு துணை. அவனை நினச்சிட்டா போதும். வேல் உண்டு வினையில்லை மயில் உண்டு பயம் இல்லைன்னு அவனை நினைக்க நினைக்க நம்ம பயம் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி மலை உச்சிக்கு போனாலும் அதில் பாதாளத்துக்கே போனாலும் இந்த விளக்கையும் நம்ம விடாமல் ஏற்றிக்கிட்டே வர வர முருகன் நம்மளை விடாமல் நம்ம கூடயே இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ். முருகன் தான் நமக்கு துணை. முருகனை நினைக்க நினைக்க நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் நினச்சிக்கிட்டே இருக்கும். முருகனோட வாழ வாழ நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். வெற்றிவேல் முருகா, உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் புகனே அப்படின்னு இந்த விளக்கை ஏற்றி நம்ம சொல்கிற வார்த்தையும் மந்திரங்களும் என்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வரது உண்டுன்னு அத்தனை வழிகளும் காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். வெத்தலை தீபத்தை வாரம் கணக்கு பண்ணி கூட ஏற்ற வேண்டாம். நம்மளால் முடியறதுக்கும் ஏற்றிட்டே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அவனை கணக்கு பண்ணாமல் அவன் மேலே வைக்கிற நம்பிக்கையும் பாசமும் தான் ஃப்ரெண்ட்ஸ். அவனும்